ஆந்திர முதலமைச்சராக இருக்கிறவர் தான் ஜெகன்மோகன் ரெட்டி. இவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக புதுசாக ஒரு பணித்திட்டம் திறங்க போகிறதுனால குப்பம் பகுதிக்கு வந்தார். அதை திறந்து வச்சு பேசும்போது பாலாற்றுக்கு குறுக்க 750 கோடி செலவில் 3 அணைகள் கட்டப்படும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. இதுக்கு தமிழ்நாட்டு சார்பாக எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் ஆளுங்கட்சி தலைவர்களும் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, பாலாற்றிலேருந்து ஏற்கனவே தண்ணி வரது கிடையாது. இதில் இவங்க அணையை கட்டி வச்சுட்டாங்கன்னா சுத்தமாக தண்ணியே வராது. பாலாற்றுங்கிறது வெறும் ஆற்றுப்படுக்கையாகவே இருக்கும். ஸோ இது தமிழக அரசு முன்னின்று இதுக்கு முறையாக கடிதம் எழுதி அங்கே அணை கட்டப்படுறதை தடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த விஷயத்தை ஏன் எடுக்கிறாரு அப்படின்னா, குப்பம் தொகுதியில் தான் முன்னாள் முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு 7 தடவை அங்கிருந்து எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு. இப்போ 8வது தடவையும் அங்கே நிற்க போறாரு அப்படிங்கிறதுக்காக இவர் அவரை ஜெயிக்க விட்டுறக்கூடாது, நாம ஜெயிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம், அதே மாதிரி கலைஞர் நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். திறந்து வச்சப்போ அதுக்கப்புறம் அந்த அருங்காட்சியகத்தையும் பார்த்தார். அந்த அருங்காட்சியகத்தில் 3D 7D அப்படிங்கிற அந்த சுற்றுலா எல்லாத்தையும் பார்த்துட்டு வியந்தார். வியந்ததுக்கு மட்டும் இல்லாமல் செய்தியாளர்கள்ட்ட அவர் பேசும்போது, எதையும் தாங்கும் இதயம் இங்கு உறங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு வாசகம் ரொம்ப மேன்மைப்படுத்துது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மேலும் கலைஞர் அப்படின்னாலே பிரச்சனை தான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கலைஞர் அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த நினைவிடம் மூலமாக மக்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் 8.57 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கு. 200 பேர் இங்கே வரலாம், அட் டைமில் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மேலும் இங்கிருந்து கடற்கரையை பார்க்குற மாதிரியான வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே மக்கள் பார்வைக்கு அடுத்த வாரம் திறந்து விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலைஞர் நினைவிடம் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய பீச்சில் முதல் நினைவு சின்னம் அப்படிங்கிற மாதிரியான புகழுரையும் பேசப்படுது. சென்னையோட கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துறதுக்காக பரந்தூரில் புதுசாக விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிப்பு வந்துருச்சு. இதுக்கு பலவிதமான எதிர்ப்புகள் ஏற்கனவே வந்த நிலையில் புதுசாக அந்த இடத்துல நிலம் எடுக்குவதற்கான முதல் நிலை அறிக்கை வெளியாச்சு காஞ்சிபுரம் மாவட்டத்தில். இந்த அறிக்கையில் இந்த நிலம் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க இல்லை ஆட்சேபம் தெரிவிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த நிலம் எடுக்கிற அந்த மனுவிலேயே நீங்கள் சொல்லலாம். அதுக்குண்டான விசாரணை ஏப்ரல் 4 விசாரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே வாழ்ந்த அந்த கிராம மக்கள் இதுக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் அப்படிங்கிற அந்த ஊரில் இருந்து காரை வரைக்கும் சென்று அந்த நிலம் எடுப்பு ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் விடணும் அப்படிங்கிற ஐடியாவில் போலீஸ்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் போலீஸ் அதுக்கு அனுமதி மறுத்ததுனால டிராக்டரில் ஏறி நம்ம போகலாம் அப்படிங்கிற ஐடியாலே இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க டிராக்டரில் ஏறி கிளம்புறதுக்குள்ளேயே 150 பேரை போலீஸ் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம் இருந்துச்சு. நாங்கள் என்ன போராட்டத்தையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டதுனால அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாக்குவாதமாகி இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி சுங்குவார் சத்திரத்தில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் அவங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கே அவங்க உண்ணாவிரத போராட்டத்திலையும் ஈடுபட்டுட்டாங்க. ஸோ பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாது, விவசாய நிலங்கள் அழிக்கப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அங்கே ஊர் கிராம மக்கள் எல்லாமே ஒன்றா இருக்கும்போது இங்கே மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒரு விமான நிலையத்தை இந்த இடத்துல வச்சே ஆகணும் அப்படின்ற மும்முனைப்பில் இருப்பது என்ன காரணம் தெரியல அப்படின்னு பத்திரிகை வல்லுநர்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் 10 தொகுதியில் போட்டிட்டு 9 தொகுதியில் ஜெயித்தாங்க. ஸோ இந்த தடவை அந்த 10லிருந்து 12 ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை திமுக கூட நடந்துச்சு. ஆனால் அதில் முடிவடையாத நிலைமையில் இப்போ 2வது கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிற இருக்குல்ல, அவங்க திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, போன தடவை 10 தொகுதி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே வேறு எந்த கூட்டணி கட்சிகளும் இல்லை அப்படின்னும், இந்த தடவை 2-3 கூட்டணி கட்சிகள் இருக்குது, குறிப்பாக மதிமுக அப்புறம் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கமலஹாசனுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கணும், அதே மாதிரி மதிமுக அவங்களுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் காங்கிரஸுக்கு 8 தொகுதி இதெல்லாம் கொடுக்கப்படும் திட்டவட்டமாக சொல்லிட்டதா ஒரு தகவல் தெரிவிக்குது. இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற செல்வ பெருந்தகை அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிற கே.சி. வேணுகோபாலை சந்திக்கிறதுக்கு டெல்லி சென்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மல்லிகார்ஜுன கார்கே கூப்பிட்டு எப்படியா திமுக பேசி 10 சீட்டாவது வாங்கிடணும் அப்படிங்கிற மும்முனைப்பில் இருக்காங்க. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே இழுபறி இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசியமான ஒரு தகவல் கசிஞ்சிட்டு இருக்கு. இதோடைய முடிவு எப்போ வரும், இதோடைய இறுதி வாக்காளர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இனிவரும் காலங்களில் தான் தெரியும்.
நெல்லையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக கலந்துக்கிறதுக்காக நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமா இருக்கிற சரத்குமார் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது இதுவரைக்கும் கடந்த 24ஆம் தேதி கூட்டணி பற்றி கட்சி சார்பாக பேசியிருக்கோம், இன்னும் வந்து எந்த ஒரு முடிவு எட்டப்படலை. அதே மாதிரி எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது கட்சியோட உயர்நிலை மட்ட குழுவோட ஒருமித்த கருத்து இன்னும் ஏற்படலை. 2 வாட்டி அதிமுக சார்பில் இருந்து என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி பாஜக காரங்களும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நாளில் வெளிவரும், கூட்டணி என்ன அப்படிங்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் திருநெல்வேலியில் எனக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதா வந்து கட்சியினர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நான் நெல்லையில் ஒரு வேளை நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. எது எப்படியோ சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு கட்சியை மக்கள் மறந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அப்படின்னு விமர்சகர்கள் மத்தியிலும் ஒரு கருத்து ஏற்படுது. பாண்டிச்சேரி முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தான் நாராயணசாமி. இவர் வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸ் வந்துட்டு பாஜகவுக்கு புதுச்சேரியை வந்து தார வார்த்து கொடுத்துருக்கு, இது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு. விஜயதரணி ஏன் காங்கிரஸை விட்டுட்டு வெளியில் போனாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, நான் பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போவுமே புதுச்சேரி மக்கள் வந்து மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க, இப்படி பாஜகவுக்கு வந்து வேட்பாளர் யாருன்னே நிறுத்தாமலே வந்து இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முதல்வர் ரங்கசாமி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தப்பு, புதுச்சேரியில் நடக்கிற ஊழலை வந்து நான் முதல்ல வந்து வெளியிடுவேன், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவேன். மண்ணின் மைந்தர்கள் நான் குறிப்பிடுறது வந்து எல்லாருக்குமே தான் பொருந்தும், குறிப்பாக வந்து தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் சரி, நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், அவங்க யாருமே வந்து எங்கள் புதுச்சேரிக்குள்ளே காலடியே எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்நிலையில் ஒரு பத்திரிகையாளர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது, அப்போது இந்த தொகுதியில் ராகுல் காந்தி நின்னாருன்னா நீங்கள் வந்து அவங்க ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு, ராகுல் காந்தி வந்து ஒரு தேசிய கட்சியோட தலைவர், ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர், அவர் வந்து இங்கே வந்து நின்னா ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் முன் வச்சிருக்காரு. இவருடைய கருத்திலேயே வந்து இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்கும்போது வந்து எப்படி வந்து மற்ற விஷயங்கள்லாம் செயல்படும் அப்படிங்கிற ஒரு பேச்சு பொருள் தான் இப்போ பாண்டிச்சேரி பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. மக்களவை தேர்தல் நாளுக்கு நாள் நெருங்கி வரும்போது தேர்தல் களமும் சரி, அரசியல் களமும் சரி, ரொம்ப விறுவிறுப்பாகவும் சூடாகவுமே போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து தேர்தல் அறிக்கைக்கான ஆராய்வுலையும், அதே மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும், அதே மாதிரி தொகுதி பங்கீடுகளையும் வந்து மாறி மாறி வந்து அவங்களுடைய அலுவல் பணிகளை வந்து அதிகப்படுத்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்நிலையில் ஆளும் பாஜகவும் 3வது முறையாக ஆட்சி பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அதிதீவிரமாக அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு தான் வரும். இந்நிலையில் பாஜக தேசிய தலைவராக இருக்கிற JP நட்டா நேற்று டெல்லியில் வந்து வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடியின் உத்தரவாதம் அப்படிங்கிற ரத யாத்திரையை தொடங்கி வச்சிருக்காரு. இந்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடியின் உத்தரவாதம் அப்படிங்கிற இந்த டேக்லைன் மாதிரியே தான் 2020 வந்து இந்தியா ஒளிர்கிறது அப்படிங்கிற ஒரு டேக்லைனில் வந்துட்டு பாஜக வந்து முன்னெடுத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு டேக்லைனை வச்சு தான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தையே ஆரம்பிப்பாங்க. இந்நிலையில் பாஜக வந்து இந்த ஒரு டேக்லைனை வச்சுட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கொண்டு போகும், அகில இந்திய அளவில் இவங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் அப்படிங்கிறத இந்த அரசியல் சதுரங்க நிகழ்வுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் போதைப் பொருளோட நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலில் திமுக அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. போன 25ஆம் தேதி டெல்லியில் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக 2000 கோடி அளவுக்கு போதைப் பொருட்கள் கடத்தியுள்ளதா, வெளிநாடுகளுக்கு கடத்தியுள்ளதா 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு குற்றவாளியாக சென்னை வடக்கு மாவட்ட அயலக துணை அமைப்பாளர் இருக்கிற ஜாபர் சாதிக் தான் ஒரு முக்கியமானவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட. அது மட்டும் இல்லாமல் அவர் சினிமாவில் தயாரிப்பாளரும் கூட. சமீபத்தில் மங்கை அப்படின்னு ஒரு படமும் வெளிவரப்போகுது, அந்த படத்துடைய தயாரிப்பாளரும் இவர் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு கட்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து போதைப் பொருளில் வந்து சாம்ராஜ்யமே நடத்தியிருக்காரு, இவங்களுக்கு வந்து அழகு பார்த்துருக்கு திமுக அரசு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த பங்கு எத்தனை பேருக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத முழுசாக கண்டறிஞ்சு இதுக்கு ஒரு முறையான விசாரணை அமைக்கப்படணும். இந்த போதைப்பொருள் நடமாட்டம் இனிமேல் குறைக்கிற மாதிரியான அரசின் முன்னெடுப்புகள் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. பாரத பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகையை ஒட்டி காங்கிரஸ் தரப்பில்
கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடத்தப்பட்டுச்சு. இது குறித்து செல்வ பெருந்தகை பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது மீனவர்கள் யாருக்குமே வந்து பாதுகாப்பே இல்லை மோடி அரசு வந்ததுக்கப்புறம். சமீபத்தில் கூட ஒரு தமிழக மீனவர் எல்லை தாண்டி மீன் பிடித்தார் அப்படிங்கிறதுக்காக இலங்கை நீதிமன்றம் அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிச்சிருக்கு. இதோட இது 3வது நபர். ஸோ இவருடைய ஆட்சியில் மீனவர்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் அளிக்கப்படலை, எந்த ஒரு உறுதியும் செய்யப்படவில்லை அப்படிங்கிறத முன்னிட்டும், அதே மாதிரி இவருடைய வருகை இங்கே வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து விளவங்காடு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி அவர்கள் இங்கிருந்து விலகி அங்கே போனதையும் விமர்சித்து கிட்டத்தட்ட 3 தடவை எம்எல்ஏவாக ஆக்கி அழகு பார்த்தது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸுக்கு நேர்மையாக இருக்கிறவங்க இருப்பாங்க, பயந்தவங்க தான் வந்து இந்த காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு போவாங்க. பிஜேபிக்கு வந்து உண்மையினா என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு உண்மையை பேசவும் தெரியாது. இது எல்லாத்தையும் முன்னிட்டு தான் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் நடத்துகிறோம், கோ பேக் மோடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் வர இந்த டயத்தில் காங்கிரஸா பிஜேபியா அப்படிங்கிற அந்த போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்தில் சத்தமே இல்லாமல் திமுக அதிமுக ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய தேர்தல் பணிகளை நெருங்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் வந்து காங்கிரஸும் பிஜேபியும் வந்துட்டு ஒரு கோல்டு வார் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு.